அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடியது கூடுதலான பெட்ரோலிய பொருட்களும் மினரல்ஸ், தாது பொருட்களும். ஏன்னா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை தொழில்நுட்பத்திற்கு ஏராளமான தாது பொருட்கள் தேவைப்படுது அந்த கம்ப்யூட்டர்ல. அப்போ அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பாக்குறாரு. சைனாவில் ஏற்கனவே அவங்க நிறைய சேகரித்து வச்சிருக்காங்க. இப்போ வெனிசுவேலாவில் தாக்குதல் நடத்தியதற்கு ஒரே ஒரு காரணம் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்களும் தாது பொருட்களும் நிறைய இருக்கு. அவங்க வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுரோவை நடுராத்திரியில 2 மணிக்கு போய் கடத்திட்டு போகும்போது அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளபதி, இங்க இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சீஃப் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சீஃப் ஒருத்தரோட தொடர்பு வைத்து கொண்டு அவருடைய எந்த எதிர்த்தாக்குதலும் நடக்காமல் பாதுகாத்து கொண்டதுனாலதான் மதுரோவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னு இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு. ஏன்னா அங்க இருந்த கொஞ்சம் பேரை கொன்னாங்களே தவிர பொதுவா வெனிசுவேலாவிலையும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமானங்கள் அந்த மாதிரி தாக்குதல் நடத்த வர்றதா இருந்தா எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு ராக்கெட்டுகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு கூட செயல்படலை. ஏன்னா அதுக்குள்ள புரோட்டோக்கால இந்த ஆள் மாத்தி விட்டாருன்னு சொல்றாங்க.